வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷனை பற்றிய மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கிறதுங்க. இந்த அப்டேட் என்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்திற்கான பணிகளானது சென்னையில் இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகளில் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறோங்க. அதே போல் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை கூட நம்மளுடைய சிஎம்ஆரால் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது என்ன சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, இதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூட நம்மளோட சேனல் ஆல்ரெடி நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த வீடியோவிற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கூட அந்த வீடியோ லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது இந்த ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் திட்டத்தினை பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த திட்டமானது 2022 தமிழக பட்ஜெட்டின் போது ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது. அதாவது ஃபேஸ் 12 மொத்தம் 3 வழித்தடங்கள் இருக்குது இல்லையா, அந்த 3 வழித்தடங்களையுமே விரிவாக்கம் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது ஃபேஸ் 12 வழித்தடம் எண் 3 பொறுத்த வரைக்கும் மாதாவரத்திலிருந்து சிறுசேரி வரைக்கும் செல்கிறது. இதனுடைய எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் சிறுசேரியிலிருந்து கேளம்பாக்கம் வழியாக கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் வழித்தடம் எண் 4 பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 2 லைட் ஹவுஸிலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் செல்கிறது. இதை எக்ஸ்டென்ஷனில் பூந்தமல்லி பைபாஸிலிருந்து புதிதாக வர இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் இதை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அதே போல் வழித்தடம் எண் 5 ஃபேஸ் 12 மாதாவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் செல்லவிருக்கிறது. இதனுடைய விரிவாக்கமானது கோயம்பேடுவிலிருந்து திருமங்கலம் மற்றும் முகப்பேரின் வழியாக ஆவடி வரைக்கும் இந்த திட்டமானது செல்லவிருக்கிறதுங்க. இப்போ நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழித்தடம் எண் 4 எக்ஸ்டென்ஷன், அதாவது பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட், அதாவது இந்த திட்டத்திற்கான டீடைல்டு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் ஆனது ரெடியாக இருக்கிறது. இந்த டிஎஃப்ஆர் ரிப்போர்ட்டை நம்மளுடைய சிஎம்ஆரால் நேற்றைய தினத்தில் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த டிஎஃப்ஆர் ரிப்போர்ட்டின் படி இந்த திட்டத்தினுடைய மொத்த தூரம்னு எடுத்தோம்னா 43.63 கிலோமீட்டர். இந்த ஸ்ட்ரெச் முழுவதுமே மொத்தம் 19 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரவிருக்கிறது. இந்த ஸ்ட்ரெச் முழுவதுமே கம்ப்ளீட்டாக எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரில் அமைக்க போகிறாங்க. ஸோ எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்பொழுது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் குறையும். அதே போல் இதை கட்டுவதற்காக கூடிய டைமும் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாங்க. அதே போல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆனது மொத்தம் 10,712 கோடி ரூபாய் செலவாகலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதே போல் இந்த திட்டமானது எந்த ரூட்டின் வழியாக செல்லவிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நஸ்ரத்பேட், செம்பரம்பாக்கம், திருமலைசையில் இருக்கக்கூடிய அதாவது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், செட்டிப்பேடு, தண்டலம், இருங்காட்டுக்கோட்டை, பெண்ணலூர், ஸ்ரீபெரும்புதூர், சிப்காட், மாம்பாக்கம், சுங்குவார் சத்திரம், நீர்வளூர் மற்றும் பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் செல்லவிருக்கிறதுங்க. அதே போல் இந்த டிஎஃப்ஆர் ரிப்போர்ட்டில் இவர்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7லிருந்து 10 கிலோமீட்டருக்கு இடைவெளியில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ங்கிற விதத்தில் நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 இருந்தாலும் சரி, ஃபேஸ் 2 இருந்தாலும் சரி, 800 மீட்டரிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டேஷன் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் முதல் முறையாக 7 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து விமான நிலையம், அதாவது ப்ரொப்போஸ்டு பரந்தூர் விமான நிலையம் செல்ல வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக செல்லணும் இல்லையா. ஸோ அதற்காக தான் இவங்க நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன் இல்லாமல் முக்கியமான ஸ்டேஷனில் மட்டும் நின்று செல்வதற்கு ஏதுவாக இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க, பெங்களூர் விமான நிலையத்திற்கான மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 3லிருந்து 4 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம இந்த ஸ்டேச்சை பொறுத்த வரைக்கும் இதில் ஆல்ரெடி குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் வரவிருக்கிறது, பரந்தூரில் விமான நிலையம் வரவிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அடுத்து வர இருக்கக்கூடிய 4லிருந்து 5 ஆண்டுகளில் அதிக அளவிலான டெவலப் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது 7லிருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதி மக்களுக்கு அது பயனளிக்காமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. அதே போல் இந்த ஸ்டெச்சில் ரெகுலரான மெட்ரோ ட்ரெயினுக்கு பதிலாக ஆவரேஜாக 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லக்கூடிய மெட்ரோ ட்ரெயினை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெச் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எதற்காக இது போன்ற 2 ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல பரந்தூரில் விமான நிலையம் வருது இல்லையா, ஸோ பயணிகள் விரைவாகவும் எளிதாகவும் செல்வதற்கு ஏதுவாக தான் இது போன்ற 2 ரெக்கமெண்டேஷனை சிஎம்ஆரால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆக இந்த திட்டமானது எப்போ மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தாங்க டிஎஃப்ஆர் ரிப்போர்ட்டையே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதற்கான ஃபண்டை தேடணும், இதற்கு லோன் வாங்க வேண்டும்.
இவ்வளோ ப்ராசஸ் நடந்து முடிகிறதுக்கு எப்படியாக இருந்தாலும் 2027லேருந்து 2028 தாங்க இந்த திட்டத்திற்கான பணிகளை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. மேலும் இந்த திட்டத்தினை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னாலும் அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவும் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சேனலில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.